இதோட ஃபைனல் ப்ராசஸ் தான் இது. ஆயிலில் சோக் பண்ணதுக்கப்புறமா நியூஸ் பேப்பரில் வந்து ஸ்டாம்ப்ஸ் எல்லாமே வந்து ட்ரை ஆக வந்து விட்டாச்சு. ட்ரையும் ஆகியாச்சு. ஒரு 2 to 3 hours ட்ரை ஆக விட்டால் போதும். ஸோ ட்ரை ஆனதுக்கப்புறமா ஃபுல்லாக வந்து இப்படிதான் இருக்குது அதோட ஸ்டாம்ப்ஸும். நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. ஸோ அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தது வந்து ட்ரை, சப்போஸ் அதில் வந்து ஆயில் அப்படியே இருந்தால் என்ன பண்ண சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி வந்து காட்டன் கிளாத் எடுத்து ஆயில் இருந்தால் எக்ஸஸ் ஆயிலை ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து காட்டன் ஐ மீன் கிளாத்தை வச்சு தான் வந்து ரிமூவ் பண்ணி எடுக்க சொன்னாங்க. ஸோ என்னதில் அவ்வளோவா வந்து பெருசாக வந்து ஆயில் எதுவும் அவ்வளோவா எக்ஸஸாக இல்லை. நான் கொஞ்சம் நேரம் அதிகமாகவே வந்து எடுத்துச்சு. ஸோ அதனால் வந்து பெருசாக எதுவும் வந்து என்னோடதுல ஆயில் இல்லை. ஸோ இப்படி தான் இருக்குது ட்ரை ஆனதுக்கப்புறம். இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். ஸோ இனிமே வந்து இது அப்படியே வந்து இங்க் பேடில் இங்க் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா இதை நம்ம வந்து அப்படியே வந்து யூஸ் பண்ணலாம். ரெடி டு யூஸ் அப்படின்ற ஒரு இப்போ அப்படிதான் இருக்குது. ரெடி டு யூஸ் ஸ்டேஜில் இருக்குது. ஸோ பார்க்க ஃபஸ்ட்டு வந்ததை விட இப்போ வந்து நல்லா க்யூட்டாகவே இருக்குது. டார்க் கலரில் ஃபுல்லாக பார்க்கவே அந்த நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து வெறும் ஒயிட் கலரில் அந்த வுட்டில் செஞ்சு இருக்கும்போது ஒயிட் கலரில் இருந்துச்சு. இப்போ வந்து பார்க்க அப்படியே க்யூட்டாக சூப்பராக இருக்குது. ஓகே, இன்னும் கொஞ்சம் இருக்குது ரெடி பண்ணுறதுக்கு. ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சது.